குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று ஒரு நண்பர் அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி பேசியிருந்தார். அவர் என்ன பேசியிருந்தாருன்னா ரொம்ப கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசியிருந்தார். அதாவது சார், நான் மார்க்கெட்டில் டெய்லியும் 1000, 1500, 2000 லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு டெய்லியும் லாஸ் பண்ணுறது இந்த 1000, 2000 பெரிய வழியாக தெரியல. பட் அந்த கண்டினியூவாக நான் லாஸ் பண்ணும்போது அது மாதம் வயசில் பார்க்கும்போதோ இல்லை ஒரு 5 மாதம் பார்க்கும்போதோ இப்போ வரையுமே ஒரு 50,000 ரூபாய் கிட்ட நான் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் சின்ன சின்னதாக தான் போகுது. எனக்கு பணம் போகிறது இங்கே ஒரு வழியாக இருந்தாலும், ஆனால் எனக்கு கஷ்டம் அது வேறு மாதிரி இருக்குது சார். ஏன்னா இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நான் டெய்லியும் ஒரு 1000, 500, 2000 லாஸ் பண்ணுறேன். அது போகிறது வழி தான். இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை அங்கே போய்கிட்டே இருக்குது. என்னால் ஜெயிக்க முடியாதோ இந்த மார்க்கெட்டில்? ஏன்னா ஒரு நாள் நஷ்டம் வந்தால் பரவாயில்ல, 5 நாள் ட்ரேட் ஆகுதுன்னா கண்டினியூஸாக 4 நாளும் நான் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்றைக்கோ ஒரு நாள் தான் ப்ராஃபிட் பண்ணுறேன். அப்போ நான் இந்த ட்ரேடிங்கில் எனக்கு அது பண்ணால் செட் ஆகுமா? இல்லை ஆனால் என்னோடய ஏம் ஃபுல்லாக இந்த ட்ரேடிங்கில் நான் ட்ரேட் பண்ணணும், நான் இதில் ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் சம்பாதிக்கணும். நான் பெரிய பேக்ரவுண்டு உள்ளவெல்லாம் கிடையாது. நான் சாதாரண ஒரு புவர் ஃபேமிலி தான். எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் செய்யக்கூடிய வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி இதுவரையும் 50,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன் சார். நான் எப்படி தான் ட்ரேட் பண்ணுறது? எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். இல்லை நான் ட்ரேட் பண்ணுறதையே நிறுத்திடலாமா? நான் பெரிய பேக்ரவுண்டு உள்ள ஆளும் கிடையாது அப்படின்னு அவர் என்கிட்ட பேசினார். அதாவது இந்த இடத்துல அவர் சொல்கிறது வலி, பணத்தை இழந்த வலி மட்டும் இல்லை, அவரை அதிகமாக கஷ்டப்படுத்துறது எந்த வழின்னா, நான் மறுபடியும் ட்ரேட் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு லாஸ் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம். இதுவரையும் 50,000 ரூபாய் லாஸ் ஆனது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இந்த 50,000 ரூபாய்க்கு பின்னாடி இருக்க என்னுடைய கனவு, அதாவது என்னுடைய ட்ரீம் வந்து ஒரு ட்ரேடிங் தான். நான் இதில் தான் சம்பாதிக்கணும்னு நினச்சி உள்ளேயே வந்தேன். அது இப்போ பெரிய லெவலில் அது வந்து உடையுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு, இந்த 50,000 போன பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலான்னா, என் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், எனக்கு இருக்கக்கூடிய கடனை அடைச்சிருக்கலாம், என் வாழ்க்கையை ஏதாவது மாற்றிருக்கலாம். இந்த கனவெல்லாம் சேர்த்து உடையும் போது தான் அது எனக்கு வலி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்துட்டு அதில் ஒரு 50,000 லாஸ் ஆகுறதுன்றது, இந்த இடத்துல 50,000ன்றது ஜஸ்ட்டு ஒரு நம்பர். ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு அது 50,000ன்றது ஒரு நம்பர். ஆனால் அவரை பொறுத்தவரையும் அது மிகப்பெரிய பணம். ஏன்னா ஏன் மிகப்பெரிய பணம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவரோட அது பல மாத உழைப்பு, பல நாளோட வியர்வை, பல நாள் இரவு பகல் பாராமல் வேலை செஞ்ச உழைப்போட அந்த வெகுமதி தான் அந்த பணம். அதனால் அந்த வலி வர்றது அவருக்கு இயல்பானது தான். அவருக்குன்ட்டு இல்லை, பணம் இழக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வலி வர்றது இயல்பானது தான். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இந்த 50,000 போயிட்டதுனால நீங்கள் உடஞ்சிட்டிங்களா? இல்லை. இப்போவும் உங்களால் இயல்பாக மூச்சு விட முடியுது. இப்போவும் உங்களால் இயல்பாக நடக்க முடியுது. இப்போவும் உங்களால் உங்களோட ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியுது. இன்னமும் உங்களால் மார்க்கெட்டில் ஏதோ கற்றுக்க முடியுது. இந்த இடத்துல உங்களுக்கு பணம் போயிருக்கு, அவ்வளோதானே. நீங்கள் இன்னும் இந்த இதுலேருந்து போகல. இதுதான் முதல் உண்மை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அந்த உதாரணத்தில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு யாருன்னா ஒரு மனுஷன். ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. யார்கிட்டயே கடன் வாங்குறாரு, மனைவியோட நகையெல்லாம் அடகு வைக்கிறாரு, தன்னோட பல வருட சேமிப்பையும் எடுத்து ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கிறார். முதல் நாள் கடையை திறக்கும் போது என்ன கனவு வரும் தெரியுமா அவருக்கு? இந்த கடை தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறாரு. ஆனால் நடந்தது வேறு. முதல் மாதம் நஷ்டம், 2வது மாதமும் நஷ்டம், 3வது மாதமும் நஷ்டம். கடையில் கூட்டமே வரல, வாங்கி வச்ச பொருளெல்லாம் எதுவுமே விற்கலை, வட்டி மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. ஒரு நாள் இரவு அவருக்கு தோணுது, கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவர் மட்டும் விழிச்சிக்கிட்டு இருக்காரு. கையில் கணக்கு புத்தகம் இருக்குது. ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் நஷ்டம். அப்போ அவரை மீறி அவர் கண் கலங்குறாரு. காசுக்காக வந்த கண்ணீர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை,
அந்த இடத்துல என்னை நம்பி இருந்தவங்கள நான் ஏமாத்திட்டனோ அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங்கால் அவர் கண் கலங்குறாரு. ஓகேங்களா? அவருக்கு பயம் அந்த இடத்துல வந்திருக்கு. ஒரு பயம் வந்தால் தான் ஒரு மனுஷன் அழ ஆரம்பிக்கிறான். உண்மையான சைக்காலஜி அதுதானேங்க. பயம் வந்தால் தானே ஒருத்தன் அழ ஆரம்பிக்கிறான். அந்த பயம் ஏன் வந்தது? நாளைக்கு நான் கடை திறந்தா என்ன ஆகும்? மறுபடியும் நான் நஷ்டம் பண்ணுறவனோ, இல்லை யாரும் வாங்க வரமாட்டாங்களோ, அப்போ நான் மறுபடியும் நாளைக்கு கடை திறந்து வேஸ்ட்டாக தான் போகணுமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பயம் வருது. இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த மனுஷன் கடையை நிரந்தரமாக மூடிட்டாருன்னு வச்சிங்களேன், அவருக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? கடை திறந்துருக்கும் போதே வரல, கடையை பர்மனெண்ட்டாக மூடிட்டா லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக வரவே வராது. அதாவது திறந்துருக்கும் போதாவது ஒருத்தர் 2 பேர் வர்றது சுத்தமாக மூடிட்டா யாருமே வரமாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஓகேங்களா? ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து கடையை மீண்டும் திறக்கிறாருன்னு வச்சிங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான நிலைமை இருக்கும்ல. நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கடைக்கு யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு அவர் கடையை திறந்து வச்சுருந்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு. ட்ரேடிங்கும் அப்படி தான். இன்றைக்கி உங்களுக்கு லாஸ் வந்திருக்கலாம், கரெக்டு. ரூ. 50,000 நம்ம இங்கே லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த ரூ. 50,000 உங்கள் கணக்கில் இருந்து போயிருக்கா, இல்லை உங்கள் எதிர்காலத்தில் இருந்து போயிருக்கா அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். கணக்கில் இருந்து தான் இப்போ போயிருக்கு. நீங்கள் சேமித்து வச்ச பணம், நீங்கள் உங்கள் உழைப்பு, நீங்கள் கடன் வாங்கி போட்ட காசு தான் போயிருக்கு. ஆனால் உங்கள் எதிர்காலம் அப்படின்றது இன்னமும் அப்படியே தான் இருக்குது. இது உன்னுடைய பயம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் லாஸ் ஆகிட்டா அப்படின்றது தானே. அதே பயம்தான் அந்த வியாபாரிக்கும் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்கல்ல, அவங்க பல பேரோட சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, பயம் இல்லாததாலலாம் அவங்க ஜெயிக்கலை. பயம் இருந்தாலும் பயத்துக்கு முன்னாடியே நடந்து ஜெயிச்சவங்க. பயம் இருந்தாலும் அந்த பயத்தை ஒரு கைத்தடியாக பிடிச்சி அதில் ஜெயித்தவங்க தான். ஓகேங்களா? அப்போ நினச்சி பாருங்கள், ஒரு கடைக்காரர் தினமும் கடையை திறக்கும் போது இன்றைக்கி இவ்வளோ வியாபாரம் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஒரு விவசாயி விதையை போடும்போது இந்த வருஷம் மழை இவ்வளோ பெய்யும் அப்படின்றதும் தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடர் ஒரு ட்ரேடு எடுக்கும்போது இந்த ட்ரேடு லாபமா நஷ்டமா அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த 3 பேருமே உயிரோடு வச்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது நீங்கள் நம்புகிறீங்க? அவங்க நம்பிக்கை தான். அவங்களோட நம்பிக்கையால் தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் 50,000 இழந்தது அது ரூபா தான். வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆனால் இன்னும் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை ஒரு பகுதி தான் நீங்கள் இழந்திருக்கீங்க. பணம் அப்படின்ற ஒரு பகுதியை இழந்திருக்கீங்க. நம்பிக்கையை இன்னும் இழக்கலை. அதை மீண்டும் நீங்கள் தான் அதை கட்டி எழுத்தி புதுசாக ஆரம்பிக்கணும். பணம் பின்னாடி வரும். ஓகேங்களா? ஆனால் பணத்தை துரத்தி உங்களோட நம்பிக்கையை இழந்துடாதீங்க. மனசு கண்டிப்பாக பணம் போனால் உடைய தான் செய்யும். நம்மளோட அக்கௌண்ட்ஸ் நோட் புக்கு, நம்ம டிமேட் அக்கௌண்ட்டும் உடைய தான் செய்யும். ஆனால் உன்னுடைய போராட்டம் மார்க்கெட்டோட கிடையாது. உன் போராட்டம் உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குரலோட தான். உன்னால் முடியாதுன்னு சொல்கிற அந்த குரலை நீ தோற்கடிக்கணும்னா மார்க்கெட்டில் ஜெயிச்சு காட்டு. அதுக்கப்புறம் தான் உன் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், நேரத்தை இழந்திருக்கலாம். ஆனால் அது மூலயமா கிடைச்சிருக்க அனுபவம் உங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. இந்த அனுபவத்தை வச்சு மீண்டும் நீங்கள் எழுந்து நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்புங்க. இந்த லாஸு உங்கள் வாழ்க்கையோட ஒரு முடிவு இல்லை, இது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழு முயற்சியோடு ட்ரை பண்ணுங்கள். பழசை எண்ணி பயப்படாதீங்க. இது அந்த நண்பருக்காக நான் டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. நன்றி, வணக்கம்.